Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஒன் த யூரோ 2024 ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை யூரோ 2024 யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெயின் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கிலாண்டோட தான் ஃபைனல்ஸ் விளையாண்டுருப்பாங்க. சரியா? ஸ்பெயின் தான் இந்த டைம் 4th டைமா யூரோ டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது, செகண்ட் ஏசியா பசிபிக் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே இந்த ஏசியா பசிபிக் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிறது நம்ம நியூ டெல்லியில தான் நடக்க போகுது. சரியா? ஸோ நியூ டெல்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நேற்று பார்த்துருந்தோம் புடாபெஸ்ட் அப்படிங்கிறது 45th செஸ் ஒலிம்பியாட் புடாபெஸ்ட் ஹங்கேரியில் நடக்க போகுது. சரியா? அடுத்தது, ஹூ ஒன் த கோப்பா அமெரிக்கா 2024 ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா போன வருஷம் வேர்ல்டு கப்பை வின் பண்ண அதே டீம் அர்ஜென்டினா தான் வின் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் தான். யார் ஃபைனலில் விளையாண்டுருப்பாங்கன்னா கொலம்பியா அப்படிங்கிற டீமோட விளையாண்டுருப்பாங்க. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கோப்பா அமெரிக்காலையும் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா அர்ஜென்டினா தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? தொடர்ந்து 3 இன்டர்நேஷனல் டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்காங்க. கோப்பா அமெரிக்கா, லாஸ்ட் கோப்பா அமெரிக்கா அண்ட் தென் லாஸ்ட் வேர்ல்டு கப், இப்போ நடந்த கோப்பா அமெரிக்காவையும் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் இஸ் செட் டு பி லான்ச்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை யார் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இவங்க தான் லான்ச் பண்ண போறாங்க. அது என்ன ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னா ஐகார்க்கு கீழே ஒரு 5521 சயின்டிஸ்ட் வந்து இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு சயின்டிஸ்ட் கையிலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட், அதாவது ஒவ்வொரு கிராப்பை கொடுத்து அந்த கிராப்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புது டெக்னிக்ஸை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போறாங்க. சரியா? ஸோ அதான் இந்த ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யார் பண்றாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ண போறாங்க. சரியா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் நெல்சன் மண்டேலா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெல்சன் மண்டேலா டே எப்போ அப்சர்வ் பண்றோம்னா ஜூலை 18 தான் இயர்லி நெல்சன் மண்டேலா டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.